ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தாவீது, சவுல், இவங்க இரண்டு பேருடைய வாழ்க்கையும் இவர்கள் இருவரும் எதிரிகள் அல்ல. ஒருவன் ஆண்டவரை அறிந்தவனும் இன்னொருவன் ஆண்டவரை அறியாதவனும் அப்படி கிடையாது. ரெண்டு பேரும் ஆண்டவரை அறிந்தவர்கள். ரெண்டு பேரும் இஸ்ரவேல் ஜனங்களை அரசாட்சி செய்த மிகப்பெரிய ராஜாக்கள். இவர்கள் இருவருமே ஒரு பெரிய தீர்க்கதரிசியாகிய சாமுவேலுடைய கையிலே அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்கள். இவர்களை ஆண்டவர் தான் பிரித்தெடுத்தார். சவுலையும் ஆண்டவர் தான் பிரித்தெடுத்தார். தாவீதையும் ஆண்டவர் தான் பிரித்தெடுத்தார். ஆண்டவர் இருவருக்கும் வாக்கு கொடுத்தார். ரெண்டு பேருடைய பின்னணியும் பெரிய பின்னணி அல்ல. ரெண்டு பேருடைய அம்மா அப்பா, ரெண்டு பேருடைய சொந்தங்கள் உயர்ந்தவர்களும் அல்ல. சாதாரணமான ஒரு இடத்துல இருந்து ஆண்டவர் அவர்கள் இருவரையுமே ஒரே போல ஒரு சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் பிரித்தெடுத்து அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களுக்கு வார்த்தையை கொடுத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆனால் ஒருவருடைய வார்த்தையை குறித்து வேதம் சொல்லுகிறது, சவுலுடைய குடும்பத்தார் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு போனார்கள். ஆண்டவர் அபிஷேகம் பண்ணவர் தானே, ஆண்டவர் கூட இருந்தவர் தானே, ஆண்டவர் தானே வாக்கு கொடுத்தாரு. அப்ப எப்படி ஒருத்தன் நல்லாவும் இன்னொருத்தர் ஏன் நல்லா இல்லாம போனாங்க? தாவீது வர வர பலத்தான், ஆனால் சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். என்ன காரணம்? இப்படி ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிற, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படி நடக்க முடியுமா அப்படின்ற பலவிதமான கேள்விகளுக்கு இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை உங்களோடு பேச போகிறேன். இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடாத 3 விதமான பொல்லாத குணங்களை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிறேன். இந்த 3 குணங்களும் உங்களுக்குள்ளே இருக்குமையானால் இந்த உலகத்திலே நீங்கள் பெரிய வெற்றியான வாழ்க்கை வாழவே முடியாது. இந்த 3 குணங்களிலேயும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் நம்பர் 1, முதலாவது குணத்தை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் ஸ்தோத்திரம் 18வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திலே 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து சேர்ந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கலாமா? 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாய் பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகவும் எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சவுல் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு போகிறதற்கு அவனுக்குள்ளே இருந்த சில குணங்கள் தான் அவனை அழித்தது, அவனை ஒன்றுமில்லாமல் போக பண்ணினது. இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் போது சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு பெரிய ஜெயத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார். அன்றைக்கு இருந்த நாட்களிலே இந்த கோலியாத் என்கிற மனுஷன் ஒரு மிகப்பெரிய ராட்சதனா இருந்தான். எல்லாருக்கும் முன்பாக சவால் விடுறான். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தியருக்கும் உள்ள மிகப்பெரிய போராட்டம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக சவுல் ராஜா இருக்கிறாரு, பெலிஸ்தியருக்கு கோலியாத் என்கிற ஒரு பெரிய மனுஷன் நிற்கிறான். அவன் கிட்டத்தட்ட 40 நாட்கள் மற்றவங்களை பார்த்து சவால் விடுறான். யாராவது ஒருத்தன் வாங்கப்பா, என் கூட சண்டைக்கு வாங்க, என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நான் ஒருத்தன் கிடையாது, எங்களுடைய ஆட்கள் எல்லாம் உங்களுக்கு பணிவிட செய்கிறோம், இல்ல நாங்க உங்களை ஜெயிச்சா நீங்க எங்களுக்கு பணிவிட செய்யுங்கன்ற அந்த ஒரே ஒரு சவாலை முன்பாக வைக்கிறான். ஆனா யாருமே முன்னாடி போகல. கோலியாத் 10 அடி முன்னாடி வந்தா இஸ்ரவேல் ஜனங்களுடைய படை தளபதிகள் அவனுக்கு பயந்து 10 அடி பின்னாடி போறாங்க. ஆனா அந்த கூட்டத்திலேயே சிறுவனான, அந்த வேலையில எந்த சம்பந்தமே இல்லாத இந்த தாவீது என்கிற ஒரு மனுஷன் வர்றான். இல்ல நான் இருக்கிறேன், நான் அவனை வீழ்த்துவேன், நான் அவனை கொன்றுவேன். அதே போல கோலியாத்தை ஜெயித்து கோலியாத்தினுடைய தலையை தன்னுடைய கையில எடுத்துட்டு வர்றான். அப்போ அங்க இருக்கிற எல்லாரும் எப்படி பாடுறாங்கன்னா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. ஆனா உண்மையிலே அந்த ஸ்திரீகள் அன்றைக்கு தப்பு தான் பண்ணி இருக்கிறாங்க. அவங்க பாடும்போது அப்படி பாடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த ஆசீர்வாதத்தை பார்த்தாலும் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி வரும்போது அவங்க பாடல்கள் பாடுவது வழக்கம். நீங்கள்
நீங்கள் யாத்ராகமத்தில் வாசித்து பார்க்கும்போது அவர்கள் வந்து எகிப்தை விட்டு புறப்பட்டு செங்கடலை தாண்டி வரும்போது வேதம் சொல்லுது, எல்லாரும் கர்த்தருக்கு புது பாட்டை பாடினார்கள், கம்பீரமாய் பாடினார்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடினார்கள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றின்னு ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை குறித்து ஒரு பாட்டை எழுதி பாடுகிறதுக்கு அவர்கள் வழக்கமா இருந்துச்சு. அப்ப அதன்படி இவங்க பாடுறாங்க. ஆனா அவங்க பாடுறனுடைய வரிகள் வந்து ரொம்ப தவறான வரிகள். கண்டிப்பா அதை அந்த இடத்துல அவங்க பாடி இருக்க கூடாது. ராஜா வந்து அங்க கிங், அவர் ராஜா வந்து சவுல் தான் அங்க அந்த இடத்துல ராஜா. ஒருவேளை அவங்க பாடும்போது வித்தியாசமா பாடி இருக்கலாம். தாவீது கொண்டது 10,000, தாவீது கொண்டது 10,000 அதோட பாடி முடிச்சிட்டு சவுல உள்ள கொண்டு வராம போயிருந்தா கூட இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. ஆனா அவங்க பாடும்போது பெசிபிக்கா தாவீதற்கு 10,000 கொடுத்து சவுலுக்கு 1000 கொடுத்துட்டாங்க. எப்பா நான் தான்ப்பா இங்க லீடரு, நான் தான் ராஜா, என்ன குறைச்சு நீங்க ஒரு சாதாரணமான ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷனை இவ்வளவு பெருமையா நீங்க பேசுறீங்களே. நான் நம்புறேன் அந்த ஸ்திரீகளை எல்லாம் கூப்பிட்டு அவங்கள சத்தம் போட்டு ஒரு ரூல் பண்ணி, நீங்க இப்படி பண்றது ரொம்ப தப்பு, இனி இந்த மாதிரி செய்யாதீங்க, இது ரொம்ப மிஸ்டேக், அவனை புகழ்ந்தீங்கன்னா அவனை புகழுங்க அப்படின்னு ஒருவேளை சொல்லி இருக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா தாவீதை பார்த்து, எப்பா அவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் நீ சொல்லுப்பா, ராஜா தான் இங்க பெரிய ஆளு, அவரை தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு, நீ சொல்லு அப்படின்னு ஒருவேளை தாவீதினிடத்துல சொல்லி இருந்தா கூட தாவீது ஜனங்களுக்கு முன்பாக சொல்லி இருப்பாரு. ஆனா இந்த சவுல் ராஜா எதையுமே செய்யாம அந்த ஒரே ஒரு வார்த்தையை தன்னுடைய மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்து அதற்கு தகுந்த மாதிரியே அவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்பர் 1, முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளைய அழிக்கிற, நாளுக்கு நாள் அவர்களை பலவீனப்படுத்துகிற, நாளுக்கு நாள் அவர்களை ஒன்றுமில்லாம போகிற பண்ணுகிற ஒரு மிகப்பெரிய பலவீனம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு காரியத்தை தன்னுடைய கையில எடுத்து அதையே நினைச்சு அதையே யோசிச்சு அதை நான் விட மாட்டேன், அதை நான் விட முடியாது, நான் அதற்காக பழி வாங்குவேன், நான் அதற்காக பேசாம இருப்பேன், நான் அதற்காக சாப்பிட மாட்டேன், எனக்கு அந்த மனுஷனை தொடர்றதா எனக்கு வேலை, அந்த மனுஷனை அழிக்கிறதா என் வேலை அப்படின்னு ஒன்றை மட்டும் நீங்கள் பிடித்து கொண்டு இருப்பீர்களே ஆனால் நான் நம்புறேன் சவுல மாதிரி உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றி உள்ள வாழ்க்கை நீங்க வாழவே முடியாது. ரொம்ப ஜாக்கிரதை. நிறைய பேரு அப்படிதான் குடும்ப வாழ்க்கையில ஏன் ஒன்னாகல, கணவன் மனைவி 7 வருஷம் 8 வருஷம் ஏன் பிரிஞ்சு இருக்கிறாங்க? எங்களால ஒன்றும் பண்ண முடியாது பாஸ்டர், அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தையை என்னால மறக்கவே முடியல, அன்னைக்கு அவங்க பண்ணது என்னால மறக்கவே முடியல, அந்த சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து என்ன மற்றவங்களுக்கு முன்னாடி அவமானப்படுத்தினது என்னால மறக்கவே முடியல. நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்க, அப்படி அவங்க செஞ்ச அந்த காரியத்தை தூக்கி போடாம உங்க மனசுக்குள்ளேயே நீங்க வச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னா, தீமை வந்து அடுத்தவனுக்கு இல்ல, தீமை யாருக்கு தான் முடியும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தாங்க தீமை வரும். இவருக்கு முன்பாக எத்தனையோ ஆண்டவர் ஊழியத்தை வச்சிருந்தாரு, எத்தனையோ உயர்வுகளை ஆண்டவர் வைத்திருந்தாரு. ஆனால் இந்த சவுல் தன்னுடைய இருதயத்துல சரி கஷ்டப்படுத்தினது உண்மை, அப்படி பேசினது உண்மை, சரி பரவாயில்ல விட்டுருவோம், சரி பரவாயில்ல விட்டுருக்கலாம், அவன் ஒரு சைட்ல இருந்துட்டு போறான், இனி அவனை நம்ம என்கரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு, ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ணி இருக்கும் போது நமக்கு முன்னாடி ஒருத்தனை இன்னொருத்தனை ஆண்டவர் அபிஷேகம் பண்ண மாட்டாரு அப்படின்ற ஒரு விசுவாசமாவது அவனுக்கு இருக்கணும். ஆனா நான் நம்புறேன் இந்த சவுல் என்ன பண்ணாருன்னா, அந்த ஒரே ஒரு வார்த்தைய தன்னுடைய மனசுல வச்சுட்டு இந்த தாவீது ஒரே ஒருத்தனுக்காக தன்னுடைய ராஜ்யபாரத்தினுடைய 40 வருஷத்தை அவர் இழந்தார், தன்னுடைய வாழ்க்கையே அவர் இழந்தார். அவருடைய வாழ்க்கையை இழந்தது மட்டுமல்ல, மிக வேகமாய் கழுகை போல ஓடக்கூடிய ஒரு மகனுடைய வாழ்க்கையும் இவர் மறக்க முடியாததுனால, இவர் தூக்கி போட முடியாததுனால அவனுடைய வாழ்க்கையும் இழக்கும்படியாய் நடத்தினார். இந்த ஜபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசி இருக்கலாம், உங்களை ஆண்டவர் பெரிய நோக்கத்திற்காக அழைச்சிருக்கலாம். யாரும் உங்களை திட்டாமலே இருக்கணுமா, யாரும் உங்களை ஏசாமலே இருக்கணுமா? நான் சொல்றேன் அப்படின்னா உங்களால வாழவே முடியாது, அப்படின்னா உங்களால சாதிக்கவே முடியாது. இந்த உலக வாழ்க்கையிலே இருக்கும்போது பிரச்சனைகள் நமக்கு வரத்தான் செய்யும். சிலர் உண்மையை சொல்லுவார்கள், சிலர் பொய்யை சொல்லுவார்கள், வாயில வந்தது மாதிரி எல்லாம் பேசுவாங்க, உங்க இருதயத்தை உடைப்பாங்க, உங்களை இல்லாத பொல்லாததை சொல்லி உங்களை வேதனைப்படுத்துவாங்க. ஆனா அந்த காரியத்தை எல்லாம் ஒரு மூட்டை கட்டி நான் அதை விட மாட்டேன், நான் அதை மறக்க மாட்டேன், நான் அதை தூக்கி போட மாட்டேன்னு உங்க இருதயத்துக்குள்ளே நீங்க வைத்திருப்பீர்களே ஆனால் நான் நம்புறேன்
பரிதபிக்கப்படப்படுகிறவர்கள் அவர்கள் அல்ல. யார் தான் பரிதபிக்கப்படுவீங்கன்னா நீங்க தான் பரிதபிக்கப்படுவீங்க. அதனாலதான் ஆண்டவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனையிலே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ தூக்கி போட்டுரு, அது வேண்டாம். சரி பரவாயில்ல, நடந்தது நடந்துருச்சு. ஆண்டவரை பேசாததே அவங்கள பேசிட்டாங்க, ஆண்டவருக்கு விரோதமாய் தூசிக்காதே அவங்கள தூசிச்சுட்டாங்க, ஆண்டவருக்கு விரோதமாய் வராத பிரச்சனையா உங்களுக்கு வந்துட போச்சு. ஓகே, ஆண்டவர் இன்னும் உங்களோட தான் இருக்கிறாரு, ஆண்டவர் உங்களை விட்டு விலகல, ஆண்டவர் உங்களை கைவிடல, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. ஒரு மனுஷன் உங்களை விட்டு போனா கர்த்தர் இன்னொரு நபரை கர்த்தர் கொண்டு வருவாரு. ஒரு வாசல் உங்களுக்கு அடைக்கப்பட்டா இன்னொரு வாசல் உங்களுக்காய் கர்த்தர் திறப்பார். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க எந்த குணம் உங்களுக்குள்ள இருக்க கூடாதுன்னா, உன்னையே பிடிச்சு தனக்காக வைத்திருக்கிற குணம் என்ன பண்ணக்கூடாதுன்னா இருந்துடவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். சிலர் நான் சொல்றதை கேட்டிருக்கிறேன், கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா 15 வருஷத்துக்கு முன்னாடி திருமண நாள், அந்த திருமணம் நடக்கும்போது ஆண் வீட்டுக்கும் பொன் வீட்டுக்கும் ஒரு பெரிய சண்டை வருது. அந்த சண்டையின் மூலமா ஒரு பெரிய வாக்குவாதம். அந்த வாக்குவாதத்துல இவங்க குடும்பத்தை அவங்க தரக்குறைவா பேசுறாங்க, அவங்க குடும்பத்தை இவங்க தரக்குறைவா பேசுறாங்க. அதுல ஏதோ ஒரு வார்த்தையை இவங்க குடும்பத்துல பேசின அந்த ஒரு வார்த்தையை மனசுல பிடிச்சு வச்சுட்டு காலம் முழுதும் இல்ல நான் உங்க குடும்பத்தை ஆட்கள்கிட்ட நான் பேச மாட்டேன், அவங்க எனக்கு வேண்டாம், அவங்கள நான் பழி வாங்குவேன், அவங்கள எதையாவது ஒரு இடத்துல அவங்கள நான் மானத்தை வாங்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு நினைச்சு தங்களுடைய குடும்ப வாழ்க்கையே சந்தோஷம் இல்லாம போக பண்றவங்க ஒருத்தர் இல்லைங்க, நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த ஜெபத்துல உங்க இருதயத்துக்குள்ள ஏதோ ஒன்ன தூக்கி போட முடியாம நீங்க கஷ்டப்படுவீங்கன்னா இன்று ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புறாரு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு, மகளே நீ போக வேண்டியது நிறைய தூரம் போக வேணும், நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்கு மகனே, உன்னை கொண்டு நான் என்னென்னமோ நான் செய்ய போறேன், உனக்கு எல்லா காரியங்களும் கைகூடி வரும், உன்னை அந்த ஜனத்திற்கு முன்பாக நான் தலைவனாய் தலைவியாய் நான் நிறுத்துவேன், உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், ஒரு இடத்துல நீ தோற்று போனாய் என்பதற்காய் உன் வாழ்க்கை முழுவதும் தோற்று போனது அல்ல, உன்னை பல இடங்களில் நான் வெற்றி சிறக்க பண்ணுவேன், உன்னை சாட்சியாய் நிறுத்துவேன். நீ அவமானப்பட்டது ஒரு இடம், ஆனால் நான் உன்னை கொண்டு போய் ஆசீர்வதிக்கிறது, உன் பேரை பெருமைப்படுத்துவது பல லட்சமான இடத்துல நான் உன்னை பெருமைப்படுத்துவேன். நீ ஒரு நபருக்காய் உன் வாழ்க்கையை நீ இழக்காதே, ஒரு பிரச்சனைக்காய் உன் வாழ்க்கையை நீ இழக்காதே, ஒரு வார்த்தைக்காக உன் வாழ்க்கையை நீ இழந்துடாதேன்னு ஆண்டவர் இந்த ஆராதனை வேளையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். சிலர் அப்படித்தான் ஒரு மனுஷனுக்காக தன் வாழ்க்கையை இழப்பாங்க, ஒரு வார்த்தைக்காக தன்னுடைய வாழ்க்கையை இழப்பாங்க, ஒரு பிரச்சனைக்காக தன்னுடைய வாழ்க்கையே அவர்கள் இழப்பாங்க. நீங்க இந்த சவுலை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது இவனுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு வார்த்தையை அவன் எடுத்து போட முடியாததுனால அவன் வாழ்க்கையில வருகிற ஆபத்தை குறித்து நீங்க வேதத்தில் வாசிக்க முடியும். சில வசனங்களை உங்களுக்கு வேகமாய் வாசிக்கிறேன். நீங்கள் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்கலாமா? 18ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எய்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். கவனிங்க, இந்த ஒரே ஒரு காரியத்தை தன்னுடைய மனசுக்குள்ள வச்சு தூக்கி போட முடியாததுனால காப்பாற்ற வேண்டிய ராஜா, ஆதரிக்க வேண்டிய ராஜா, தன்னுடைய ராஜ்யபாரத்திலே இருக்கிற மக்களுக்கு காவல் வைக்க வேண்டிய அந்த ராஜா தன்னுடைய மக்களை கொல்லணும்னு நினைக்கிறார். பாருங்க, அந்த தாவீதை எப்படியாவது கொன்றணும், அவனை உயிரோட விடக்கூடாது, அவன் அவ்வளவு டேலண்ட் உள்ள ஆளு. அந்த தாவீது சவுலோட இருந்தால் சவுலுக்கு தான் ஆதாயம், சவுலுக்கு தான் ஆசீர்வாதம். இந்த பிரச்சனைகளை எல்லாம் முன்னாடி நின்று அவன் பண்ணுவான், அழகா ஜனங்களை லீட் பண்ணி கொண்டு போவான். ஆனா இவனை கொல்லணும்ன்ற முடிவில் இறங்கிட்டாரு. இது ஒரு நாள் அல்ல. நீங்க இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 18ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். என் கை அல்ல, பெலிஸ்தியரின் கை அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து. ஹலோ, நல்லா கவனிங்க. தான் தன்னுடைய இருதயத்துல உன்னை வச்சிருக்கிற உன்னை தூக்கி போட முடியாததுனால, தூக்கி போடுவதற்கு அவனுடைய இருதயம் அனுமதிக்கிறதுனால இப்ப அடுத்து என்ன முயற்சி எடுக்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் ஈட்டி எடுத்து எரிஞ்சு அவனை கொல்லலான்னு பார்த்தாரு. தாவீது தப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மூத்த மகளை அவனுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறாரு. தன்னுடைய மகளுடைய வாழ்க்கை போனா பரவாயில்ல, மகளுக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்சா இந்த தாவீது தனக்கு மருமகன் ஆகிறான், தன்னுடைய மகளுக்கு புருஷன் ஆகிறான்.
பெலிஸ்தியருடைய கை அவன் மேல விழுந்து அவன் சாகணும்னு நினைச்சு தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு கசப்பு, அதை தூக்கி போட முடியாத ஒரு வருத்தம், தன்னுடைய மகளுடைய வாழ்க்கை ஒண்ணும் இல்லாம போனா கூட பரவாயில்ல, நான் அவனை என்ன பண்ணணும்? நான் அவனை பழி வாங்கணும், நான் அவனுக்கு விரோதமா எழும்பணும். என்ன அவன் இப்படி பேசினால? நல்லா கவனிச்சுக்கோங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில காரியங்களை நீங்க உடனுக்கு உடன் தூக்கி போடாம நீங்க அதையே மனசுக்குள்ள வச்சு அதை ஒரு கசப்பா நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா பிசாசு உங்களை எதற்கு நேரா வழி நடத்துவான் தெரியுமா? இப்படி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சில ஆசீர்வாதங்கள் உங்களை விட்டு போகிறத குறிச்சு கூட நீங்க கவலைப்படவே மாட்டீங்க. நீங்க கவலைப்படவே மாட்டீங்க. நான் பார்த்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். 2 லட்சம் ரூபாய் ஒருத்தடத்துல போய் கடன் வாங்கி ஏற்கனவே அவங்களுடைய சொத்துக்களை வித்து நிறைய வக்கீலுக்கு கொடுத்து பணத்தை செலவு பண்ணிட்டாங்க. இப்ப சொத்துக்களை வித்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு நியாயம் கிடைக்கல. நியாயம் கிடைக்காததுனால இவங்க போய் 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி ஒரு வக்கீல் இடத்துல கொண்டு போய் கொடுத்து எனக்கு நியாயம் பண்ணுங்க. உடனே அவர் சொல்றாரு, இல்ல நம்ம ஏற்கனவே பல லட்சம் செலவு பண்ணி அதுல ஜெயத்தை பார்க்கல, இது கண்டிப்பா ஜெயம் கிடைக்காது, இது அவங்க மேலதான் நிறைய பாசிபிள் இருக்குது, நம்ம பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது அந்த மனுஷன் என்ன சொல்றாரு தெரியுமா? இத பாருங்க சார், 2 லட்சம் இல்ல சார், 20 லட்சம் செலவானா கூட நான் இதை விட மாட்டேன் சார், நான் இதை விட மாட்டேன் சார், நான் 2ல 1 பார்க்காம நான் விட மாட்டேன் சார். இவங்க வக்கீல் போதும் அப்படின்றாங்க. 20 லட்சம் வேணா செலவு பண்ணுங்க, நான் கடன்காரனாகி செத்து போனா கூட பரவாயில்ல, நான் ஒண்ணும் இல்லாம போனா கூட பரவாயில்ல, ஆனா நான் இந்த காரியத்தை என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். இன்றைக்கு பெரிய கடன்காரர்களாய் மாறி குடும்பமே தற்கொலை பண்ணுகிற ஒரு சூழ்நிலையில போயிட்டாங்க. அப்போ சில காரியத்தை நீங்க உடனே விட வேண்டிய அந்த காரியத்தை மூட்டை கட்டி தூக்கி போடல அப்படின்னு சொன்னா உங்க இருதயம், உங்க சிந்தை உங்களை எதற்கு நேரா கொண்டு போகும் அப்படின்னு சொன்னா, நான் இழக்கிறத பற்றி கவலைப்பட மாட்டேன், எனக்கு எப்படியாவது அவனுக்கு ஒரு அநியாயம் செய்யணும், அவனுக்கு ஒரு தீமை நடக்கணும், தன்னுடைய பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சு அதன் மூலமாய் அவனை கொல்லணும்னு நினைக்கிறாரு. செத்து போனா தன்னுடைய மருமகன் செத்து போனாரு அப்படின்றத உணர்வு அவனுக்கு இல்ல. பாருங்க, இதை விட்டுருங்க. அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. நீங்கள் 18ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை வாசிக்கலாமா? 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நீங்கள் தாவீதோடே ரகசியமாய் பேசி, இதோ ராஜா உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், அவருடைய ஊழியக்காரர் எல்லாரும் உம்மை சிநேகிக்கிறார்கள், இப்போதும் நீ ராஜாவுக்கு மருமகன் ஆகிறதுனால் நலம் என்று சொல்லுங்கள் என்று கற்பித்தான். ஹலோ, நல்லா எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இப்போ வேலைக்காரங்க எல்லாம் நிக்கிறாங்க, அவனுடைய சிப்பாய்கள் எல்லாம் நிக்கிறாங்க. அவங்கள பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இங்க வாங்க, நான் ஒன்னு சொல்றேன், ஒரு ரகசியம் சொல்றேன், நீங்க போய் இவனுடைய உயர்வு என்ன, இவனுடைய மதிப்பு என்ன. தாவீது அந்த நாட்டிலே சாதாரணமான ஒரு பிரஜை, சாதாரணமான ஒரு மனிதன். ஆனா இந்த சவுல் யார் அப்படின்னா அந்த நாட்டினுடைய கிங், அந்த நாட்டினுடைய ராஜா. தன்னுடைய ராஜாவுடைய பொண்ணை கல்யாணம் பண்றதற்கு நாட்டில் இருக்கிற ஒரு சிப்பாய், ஒரு சாதாரணமான மனுஷனுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அவனை யாரும் கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ராஜாவுடைய வீட்டில் மருமகன் ஆகுதுன்றது சாதாரணமான விஷயமா. ஆனா இந்த சவுல் என்ன பண்றாருன்னா, ஒருவேளை தாவீது மனசு மாறிடுவானோன்னு சொல்லி அவன் வேண்டாம், பெரிய இடத்துல நம்ம போய் விழுந்துடக்கூடாது, பெரிய இடத்துல நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்ம விழுந்துருவோம் அப்படின்னு நினைப்பானோன்னு சொல்லி தன்னுடைய ஆட்களை கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா நீங்க போய் தாவீத என் பிள்ளைய கல்யாணம் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க மோட்டிவேட் பண்ணுங்க. நான் நம்புறேன் அவ்வளவு பெரிய லீடர் ஒரு சாதாரணமான வேலைக்காரனுக்கு முன்பாக தன்னுடைய சாட்சி கெட்டு போகுதுன்னு நினைச்சு ஒரு துளி வருத்தப்படலைங்க, ஒரு துளி வருத்தப்படலை. எது என்ன காரணம்? இது எதனால? என் சாட்சி போனா கூட பரவாயில்ல, நான் அவன் மேல வச்சிருக்கிற கசப்ப, அவன் சொன்ன வார்த்தைய, அவங்க பாடின பாட்டை நான் மறக்க முடியாது, நான் மறக்க முடியாது. நான் சொல்றேன், இந்த ஜெபத்துல இருக்கிறவர்கள் கூட ஒன்னே ஒன்ன பிடிச்சுக்கிட்டு நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ அப்படி செய்யக்கூடாதப்பா, நீ வேண்டாம், என்னதான் இருந்தாலும் நம்ம அவ்வளவு தீவிரமா போக கூடாது, நம்ம அவ்வளவு தீவிரமா போய் சொல்ல முடியாது, நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க முடியாது, நம்ம வக்கீல் இடத்துல நிக்க முடியாது, இது நமக்கு வேலை இல்லை, இது நமக்கு ஆகாது அப்படின்னு எத்தனை பேர் சொன்ன போதிலும் சிலர் என்ன சொல்றாங்க தெரியுமா? அது போனா போதுங்க, சாட்சி கெட்டு போனா கெட்டு போகுது, அதை குறிச்சு நான் கவலைப்படல, இந்த சர்ச் இல்லைன்னா இன்னொரு சர்ச்சு, இன்னொரு இடத்துலனா இன்னொரு இடத்துல போவேன், அவ்வளவுதான். நான் கண்டிப்பா அந்த காரியத்தை என் இருதயத்திலிருந்து அவனுக்கு ஒரு தீமை நடக்காம நான் என்ன பண்ண மாட்டேன்னா எடுத்து போடவே மாட்டேங்க, நான் ஒப்புரவாகவே மாட்டேங்க. அது எப்படி ஒப்புரவாக முடியும்னு நினைக்கிறீங்க? தன்னுடைய வாழ்க்கையில
தன்னுடைய சாட்சி இழந்து போகிறத நினைச்சு கூட கவலைப்படலை. காரணம், அந்த ஒன்னை தூக்கி போடுறதற்கு அவன் முன் வராத காரணத்தில். நீங்க அந்த ஒன்றை தூக்கி போடலைன்னா உங்க சாட்சி கெட்டு போனா கூட நீங்க கவலைப்படவே மாட்டீங்க. நீங்க இதை அடுத்து வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாமா? 18ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது சவுல், ராஜா பரிசேத்தை விரும்பாமல் பெலிஸ்தியரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களோட பழி வாங்க விரும்புகிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீதை பெலிஸ்தியரின் கையில் விழப்பண்ணுவதே சவுலுடைய எண்ணமா இருந்துச்சு. பாருங்க, இப்ப அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த பாடின பாட்டை தன்னுடைய மனசுல அழிக்க முடியாத ஒரே காரணத்திற்காக இப்போ நாசூக்கா வேலை செய்யறாரு. எப்பா, நீ போய் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணணும்னா போய் எதிரியினுடைய பாளையத்திலிருந்து அவங்களுடைய 100 பேருடைய நுனி தோள்கள் எனக்கு வேணும் அப்படின்ற வஞ்சகமா பொய்ய ஏமாத்தி. அப்போ தாவீதுக்கு இது ஒண்ணுமே தெரியாது. உடனே தாவீது அந்த இடத்துல போறாரு. ஆனா தாவீதோடு கர்த்தர் இருந்தார். இதோட நிறுத்தல பாருங்க. இனி நெக்ஸ்ட் நீங்கள் 19ஆம் அதிகாரம், நீங்க இந்த வசனத்தை எல்லாம் எழுதுறவங்க வேணா கூட எழுதிக்கிங்க. 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினார். கவனிங்க, இப்போ தான் கொலைகாரனா மாறினது மட்டும் இல்ல, இப்ப யாரையும் கொலை பண்ண வைக்கிறதுக்கு தூண்டுறாரு. சத்தமா சொல்லுங்க. ஒரு கசப்பு, தூக்கி போட முடியாத ஒரு காரியம் இப்ப இவனை மட்டும் பாதிக்கல, அடுத்து யாரை பாதிக்குது? முதல்ல மூத்த பொண்ணை பாதிச்சிருச்சு, அதுக்கப்புறம் 2வது பொண்ணை பாதிச்சிருச்சு, இப்ப 3வது அவனுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பையன். அந்த பையனை பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவன் கழுகை போல வேகமாய் ஓடக்கூடியவன், அவன் ஒரு பெரிய டேலண்டான பர்சன். ஆனா மனசுக்குள்ள இவன் வச்சிருக்கிறத எடுத்து போட முடியாதுன்றதுக்காக தன்னுடைய பிள்ளைய கூப்பிட்டு சொல்றாரு, டேய் அவனை கொன்றுடணும்டா, அவனை உயிரோட வைக்க கூடாது. நீ ஜெயிலுக்கு போனா கூட பரவாயில்லப்பா, நீ அடுத்த ராஜாவா இல்லாட்டி கூட பரவாயில்லப்பா, ஆனா எனக்கு என்ன பண்ணணும்னா அவன் உயிரை எடுக்கணும். எப்பா, நீ எதுக்காக அழைக்கப்பட்டவன்? உன்னுடைய தரிசனம் என்ன? ஆண்டவர் இதுக்காக அழைச்சாரு, இதுக்காக ஆண்டவர் வேறு பிரிச்சாரு, இதற்காகவா பென்யமின் கோத்திரத்திலிருந்து கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் உன்னை நியமித்ததற்கு காரணம் என்ன? ஆண்டவர் வீடு கொடுத்ததுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் வாகனத்தை கொடுத்ததுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் அந்த வேலையை கொடுத்ததுக்கு காரணம் என்ன? அந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்ததுக்கு காரணம் என்ன? எதுக்காக ஆண்டவர் கொடுத்தாரு? பழி வாங்குறதுக்கா? இல்ல ஒரே ஒரு மனுஷனை துரத்திட்டே போறதற்கா? நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க, தன்னுடைய ராஜ்ய பாரத்தினுடைய துவக்கத்திலிருந்து தன்னுடைய ராஜ்ய பாரம் முடிகிற வரைக்கும் 40 வருஷம் ஒரே மனுஷனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணவன் தான் இந்த சவுல். ஒரு மனுஷனுக்காக. இந்த சவுல் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா இஸ்ரவேல் ராஜ்யத்துல எத்தனையோ பண்ணியிருக்கலாம், அவன் எத்தனையோ ராஜ்யங்களை அவன் ஜெயிச்சிருக்கலாம், எத்தனையோ பேரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கலாம். ஆனா மனசுக்குள்ள தூக்கி போடுற அந்த எண்ணம் இல்லாததுனால அவனால ஒண்ணுமே பண்ண முடியாம போயிருச்சு. இன்னைக்கும் இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு ஒரு எச்சரிப்பா சொல்றேன், அவங்க ஜாலியா போயிருவாங்க. தாவீது ஆண்டவருக்குள்ள பலப்பட்டுட்டான், தாவீது ஆண்டவரோட பேசி அவன் தைரியமாயிட்டான். இவன் கொலை பண்ண துணிஞ்சதோ, இவன் அவங்க பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி அவனை ஒண்ணும் இல்லாம போகணும்னு பண்ணதோ, அந்த முயற்சிகள் எதுவுமே தாவீதுனுடைய வாழ்க்கையில ஒரு பாதிப்பையும் கொண்டு வரல. ஆனா மொத்த பாதிப்பையும் யார் குடும்பத்துல கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, சவுலுடைய குடும்பத்துல தாங்க கொண்டு வந்துருச்சு. சவுலுடைய குடும்பத்துல. நல்லா கவனிச்சுக்குங்க, பாதிப்பு அவங்களுக்கு இல்ல, பாதிப்பு யாருக்கு? பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தூக்கி போட வேண்டியதை, நீங்க மன்னிக்க வேண்டியதை, நீங்க விட்டு கொடுக்க வேண்டியதை, நீங்க சமாதானமாக வேண்டியதை, நீங்க சமாதானம் ஆகலைன்னா, நீங்க விட்டு கொடுக்கலன்னா, நீங்க தூக்கி போடலைன்னா, பிரச்சனை அவங்களுக்கு இல்ல, பாதிப்பு அவங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான் பாதிப்பு. சொல்றது உங்களுக்கு புரியுதா? யாருக்கு பாதிப்பு? யார் நோயை சுமக்குறீங்க சொல்லுங்க. அவங்க மேல வச்ச எரிச்சல்ல உங்களுக்கு சுகர் வந்துருச்சு, அவங்க மேல வச்ச கோபத்துல உங்களுக்கு பிரஷர் வியாதி வந்துருச்சு. ஆனா அவங்க ஜாலியா தான் இருக்காங்க, அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க. உங்களை பேசினது பேசிட்டாங்க, உங்களை திட்டுனது திட்டாங்க, உங்களை அவமானப்படுத்தினது அவமானப்படுத்திட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டு அவங்க சந்தோஷமா வாழ்றாங்க. அந்த ஒன்னே ஒன்ன மனசுல பிடிச்சிட்டு நீங்க ஒண்ணும் இல்லாம போறதுக்கு கர்த்தர் உங்களை அனுமதிப்பாரா? கர்த்தர் உங்களை அனுமதிப்பாரா? ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தூக்கி போட்டுரு, தூக்கி போட்டுரு, எடுத்து போட்டுரு, வேண்டாம், அதை மறந்துரு, பரவாயில்ல,
எல்லாருக்குள்ளேயும் குறைகள் இருக்குது, ஏதோ ஒன்று சொல்லிட்டான், ஏதோ ஒன்று செஞ்சிட்டான், நான் இனி அதை என்ன பண்ண மாட்டேன்னா மனசுல வச்சுக்கவே மாட்டேன். இதோட முடியல. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, நீ 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியிலே சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எறிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடி போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். ஈட்டியை எடுத்து அவன் மேல ஏற. நெக்ஸ்ட் நீ அடுத்த 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படி சவுல் அவன் வீட்டிற்குள் சேவகரை அனுப்பி இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இன்று ராத்திரி உம்முடைய பிராணனை தப்பித்து கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவன் தப்பித்து ஓடி போனான். மீகாளோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டில் மேல் வைத்து அதன் தலைமாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போர்த்து துப்பட்டினால் மூடி வைத்தான். இப்போ கவனிங்க, தன்னுடைய 2வது பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. 2வது பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்து கூட அவரால் அந்த வார்த்தையை என்ன பண்ண முடியல, அவரால் தூக்கி போட முடியவே இல்லை. எடுத்து 2வது பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. சரி, இது வரைக்கும் கோபமா இருந்தாரு, இது வரைக்கும் எரிச்சலா இருந்தாரு. இப்ப அவன் 3வது மனுஷன் கிடையாது. அவன் நம்முடைய குடும்பத்துல என்ன ஆயிட்டாரு, இவன் குடும்பத்துல நம்ம குடும்பத்துல ஒன்னாயிட்டாரு. இனி நம்ம அவன் மேல எந்த கசப்பும் வைக்க வேண்டாம். சரி, நம்ம புள்ள போய் வாழட்டும்னு நினைக்கல. யாருக்குமே தெரியாம ராத்திரி படுத்து கிடக்கும் போது சேவகரை கூப்பிட்டு, எப்பா அவனை கட்டிலோட என்ன பண்ணுங்க, தூக்கிட்டு வாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா அவன் பட்டயத்தை எடுத்துட்டு போய் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது கட்டிலோட சொருகிருங்கன்றாங்க. இதை யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னு சொன்னா, தன்னுடைய புத்தி தாவீதுக்கு தெரியுமோ இல்லையோ, மகளுக்கு தெரிஞ்சிருச்சு. எங்க அப்பா பொல்லாத ஆளு, உன்னை கொல்லணும்னு நினைக்கிறாரு, எந்திரியா நீ படுத்து தூங்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி தாவீத ஜன்னல் வழியா இறக்கி விட்டுட்டு, என் அப்ப நீ அப்படியா பண்ற, உன்னை நான் எப்படி ஏமாத்துறான் பாருன்னு ஒரு சொரூபத்தை எடுத்து கட்டில் மேல படுக்க வச்சு ஒரு ஆட்டு தோலை எடுத்து மேல போர்த்தி அமைதியா உட்காண்டாங்களாம். வந்தவன் எல்லாம் குத்தி குத்தி பாக்குறான். குத்துனா அங்க என்னதான் இருக்குது, இப்பவாவது அவருக்கு சொருவம், அப்ப இப்பவாவது அவருக்கு புத்தி வேண்டாம். என் பிள்ளையும் எனக்கு விரோதமா, சொல்லுங்க, என் பிள்ளையும் எனக்கு விரோதமா எழும்பிருச்சு. நான் மன்னிக்க முடியாம வச்சிருக்கிற ஒரு கசப்புனால, நான் தூக்கி போட முடியாம இருக்கிற அந்த ஒரு வார்த்தையினால, அந்த கௌரவத்தினால இன்னைக்கு என் பிள்ளையே எனக்கு எதிராக எழும்பி நிக்குது. இனியாவது திருந்தணும்னு நினைக்கிறமா நினைக்க கூடாதா? அப்பவும் திருந்தலங்க, அப்பவும் தூக்கி போடணும்னு நினைக்கல. அதான் சிலர் அப்படிதான், அப்பவும் திருந்த மாட்டாங்க. பிள்ளையே எதிராக வந்தா கூட என் கௌரவத்துல இருந்து நான் இறங்க மாட்டேன். எப்பதான் இறங்குவீங்க, எப்பதான் இறங்கி செத்த பின்னாடியா, இல்ல சாகும் போதும்? உடனே அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்கிறான் பாருங்களேன். இப்போ 23வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாமா? 23ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 23ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் உள்ள ஒரு மலையிலே தரித்திருந்தார். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையிலே ஒப்பு கொடுக்கவில்லை. எத்தனை நாள் தேடினானாமா? இன்னொரு டைம் வாசிங்களேன், நிறுத்தி நிதானமா வாசிங்களேன். தாவீது வனாந்தரத்துள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப்பு என்னும் வனாந்தரத்திலே இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. யாரு இந்த சவுல்? யாரு? சத்தமா சொல்லுங்க. ராஜாவுக்கு எத்தனை வேலை இருக்கும்? ஒரு கலெக்டருக்கு, ஒரு மாவட்டத்தினுடைய கலெக்டருக்கு அவருடைய வேலையை அவர் செய்ய, அந்த டியூட்டி டைம்ல செய்ய முடியாது, அந்த வேலை நிறைய செய்யணுன்றதுக்காக அவருடைய வீட்டில் ஒரு ஆபீஸ் போட்டிருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற கலெக்டருக்கு 2 ஆபீஸ் இருக்குது. ஒன்னு அவர் தனியா கவர்மெண்ட்டுக்கு வர ஒரு ஆபீஸ், இன்னொன்னு அவர் குடியிருக்கிற வீட்டிலேயே ஆபீஸ். அவருக்கு எப்ப வேணாலும் வேலை நடக்கும். சில நேரத்தில் 3 நிமிஷத்துக்கு ஒரு சைன் அவர் போட வேண்டியது இருக்குமா, அப்படி வேலைகள் இருக்கும். ஒரு மாவட்டத்தினுடைய கலெக்டருக்கு அவ்வளவு வேலைன்னா ஒரு நாட்டினுடைய ராஜாவுக்கு எவ்வளவு வேலை. ஆனா எல்லாத்தையும் விட்டுவிட்டு டெய்லி என்ன பண்ணாராமா? எங்கடா இருக்கான் தாவீது, எங்கடா இருக்கான் தாவீது, இங்க இருக்கானா இல்லையா, பொண்ணா நீ வச்சிருக்கிறியா இல்லையா, நீ எங்க அவனை அனுப்புன, எங்க அவனை போட்ட, ஏப்பா உனக்கு என்னப்பா வேலை, நீ எங்க இருக்க வேண்டியவன்ப்பா, நீ சேர்ல உட்கார்ந்து
50 பேர் உனக்கு முன்னாடி வர சொல்லி அந்த வேலையை செஞ்சிட்டியா, இந்த வேலையை பண்ணிட்டியா, இது நல்லா நடக்குதா அப்படின்னு ராஜாவா கெத்தா உட்கார வேண்டிய இந்த மனுஷன் ஒன்ன மனசுல இருந்து தூக்கி போட முடியாம இன்னைக்கு ஒரு சாதாரணமான மனுஷ அளவுக்கு இறங்கிட்டான்ல. சிஸ்டர், எத்தனை நாளைக்கு சிஸ்டர் வச்சிருப்பீங்க? பிரதர், எத்தனை நாளைக்கு மனசுல வச்சிருப்பீங்க? நான் வெறும் நெகட்டிவ் மட்டும் சொல்லல. உங்க வாழ்க்கையில யாரோ ஒருத்தர் உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு வைங்களேன். உன்னை ஏமாத்திட்டான், ஒரு பையன் உன்னை ஏமாத்திட்டாப்பா, ஒரு பொண்ணு உன்னை ஏமாத்திருச்சுப்பா. ஒரு பொண்ணு நல்லா நீ நேசிச்ச, உண்மையா நேசிச்ச, நீ பணத்தை செலவு பண்ண, நீ எல்லாத்தையுமே அவனுக்காக இழந்த, அவளுக்காக இழந்த. இன்னைக்கு அவன் உன்னை ஏமாத்தி, உன்னை கஷ்டப்படுத்தி, வார்த்தையை கொடுத்து கொடுத்து உன் மனசை நோகடிச்சு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டான்னு வைங்கள. நீ மனசுக்குள்ளேயே அதை வச்சு, இல்ல அவளை என்னால தூக்கி போட முடியல, அவனை என்னால தூக்கி போட முடியல. இதுவும் அவனுக்கு கல்யாணம் ஆகாம இருந்தா கூட பரவாயில்ல, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம இருந்தா கூட பரவாயில்ல. அந்த பொண்ணு கல்யாணமாகி ஒரு குழந்தைய பெத்தெடுத்தாச்சு. ஆனா இன்னைக்கு வந்து சோகப்பட்டு, எனக்கு இன்னும் மறக்கவே முடியல, எனக்கு இன்னும் மறக்கவே முடியல. அவ இன்ஸ்டாகிராம்ல நான் தேடி போறேன், அவ ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டிருந்தா, அவளும் அவளுடைய குழந்தையோட போஸ்ட் போட்டிருக்கா. நான் பார்த்தேன், இது என்னது இது? இல்ல நடக்காத சம்பவத்தை சொல்லல, நடந்த சம்பவத்தை சொல்றேன். இந்த பையனுக்கு கல்யாணமாகி அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு. அந்த பொண்ணுக்கு கல்யாணமாகி அந்த பொண்ணு செட்டில் ஆயிட்டான். ஆனா இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து எடுத்து இந்த போட்டோவை எடுத்து தன்னுடைய செல்லுல வச்சு மறக்க முடியலன்றான், தூக்கி போட முடியலன்றான். நான் சொல்றேன், இவன் எப்படி சைன் பண்ணுவான் வாழ்க்கையில? அவன் வாழ்க்கையில எப்படி அவங்க முன்னேற முடியும்? நீ எப்படி அம்மா முன்னேற முடியும்? உன்னையே வேண்டாண்டாச்சு, உன்னையே ரிஜெக்ட் பண்ணியாச்சு, உன் வார்த்தைக்கு மரியாதையே இல்லை, உனக்கு கொடுத்த மொத்த நம்பிக்கையும் அவன் எடுத்து போட்டாச்சு. சரி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கூட சரி நீ வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லலாம், விட்டுட்டு போய் இன்னொரு கல்யாணமும் பண்ணியாச்சு. ரொம்ப கவனமா இருங்க. தூக்கி போடுகிற அந்த அழுத்தங்களை, கஷ்டங்களை, வார்த்தைகளை, ஏமாற்றங்களை தூக்கி போட்டுட்டு அடுத்த நிமிஷமே ரிலாக்ஸ் ஆகிற இருதயம் உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா, நான் சொல்றேன், நீங்க என்னதான் செஞ்சாலும் நீங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியவே முடியாது. இந்த மாதிரி குணம் இருக்கிற ஒரு மனுஷி இந்த உலகத்துல நீங்க சவாலான வாழ்க்கை வாழவே முடியாது, வாழ்க்கை வாழ முடியாது. இப்போ தாவீதை யார் காப்பாத்துறா? யார் காப்பாத்துறா? நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இவனுக்கு துணையா நின்னது இவங்க பிள்ளை இப்ப கை விரிச்சிருச்சு, எங்க அப்பன் பொல்லாதவன். ரெண்டாவது அவனுக்கு துணையா நிக்க வேண்டியது அவங்க பையன் சொல்றான், என் அப்பன் பொல்லாதவன், நான் அவனுக்கு துணை நிக்க மாட்டேன்றான். மூணாவது அவனுக்கு துணை நிக்க வேண்டியது அவனோடு கூட வேலை பார்க்கறவங்க, அவங்க சொல்றாங்க நீ பொல்லாத ஆளியா, உனக்கு நாங்க ஹெல்ப் பண்ண மாட்டோம்ன்றாங்க. அடுத்தது அவனுக்கு ரொம்ப துணையா நிக்க வேண்டியது யாரு? கர்த்தர். இப்போ ஆண்டவரும் அவனுக்கு என்னவா இல்ல? இப்பவாவது திருந்த வேண்டாம்? கர்த்தரே உனக்கு துணையா இல்லடா. நீ இந்த காரியத்தை எத்தனை நாள் தான் நினைச்சிட்டு வர்ற? ஆண்டவர் தான் அவனை தப்பிச்சு வைக்கிறாரு. ஒரு ராஜாவினுடைய கண்ணுல இருந்து ஒரு மனுஷன் தப்ப முடியுமா? அவன் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். நான் தான் அவனை காப்பாற்றுறேன் ஒரு உணர்வு வேண்டாம். ஆனாலும் திருந்தாம வேதம் சொல்லுது, கடைசி வரையிலும் தன்னுடைய வாழ்நாள்ல சாகிற வரைக்கும் இந்த ஒரு காரணத்துக்காக, இந்த ஒரு வார்த்தைக்காக 40 வருஷத்தை சவுல் இழந்து போனான். ஆமேன் சொல்லுங்க. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 1, முதலாவது, இந்த பொல்லாத குணம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. எந்த பொல்லாத குணம்? சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க. உன்னையே பிடிச்சி அப்படியே மனசுக்குள்ள வச்சு நொந்து நூலாகி நூடுல்ஸ் ஆகி போகாதீங்க. ஆமென். பிள்ளை தானே திட்டுச்சு? ஹலோ, பிள்ளை தானே திட்டுச்சு? நீங்க பெத்த பிள்ளை தானே? உங்க கணவனார் தானே திட்டினாரு? உங்க மனைவி தானே திட்டினாங்க? சரி, என்ன பண்றது? கோபத்தால நீங்க பேசாத வார்த்தையை அவர் பேசிட்டாரு, கோபத்தால அவங்க பேசாத வார்த்தையா நீங்க பேசி போட்டீங்க. அதான் அக்கறை மாட்டுக்கு இக்கரை பச்சைன்னும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த விஷயத்துல என்ன இல்லை, சளைச்சவங்க எல்லாம் கிடையாது. நீங்களும் விட்டா பேசுவீங்க, அவங்களும் விட்டா பேசுவாங்க. ஆனா நம்ம என்ன தெரியுமா, என்னதான் இருந்தாலும் அவங்க இப்படி பேசிட்டாங்க, என்னதான் இருந்தாலும் அவங்க இப்படி பேசிட்டாங்க, என்னால் எல்லாம் மறக்கலாம் முடியாது, நான் எல்லாம் மறக்க மாட்டேன். அந்த மாதிரிலாம் பேசியிருந்தா கூட விட்டுருப்பேன். ஆனா இப்படி பேசிட்டாங்கல்ல, இயேசுநாதரை எப்படிங்க பேசினாங்க?
இப்படிதானே சொல்லி ஹலோ இப்படிதானே சொல்லிட்டு இருக்கீங்க? முடியாது பாஸ்டர், முடியாது பாஸ்டர். எத்தனை செய்தி கேட்டாலும் அவன் மேல நான் வச்ச புள்ளி வச்சதுதான், அவன் மேல வச்ச புள்ளி வச்சதுதான். நான் என்ன அப்படியெல்லாம் இல்லை, விட்டுருங்க. அது என் மனசுல, அதான் அதுக்கு ஒரு பழமொழி, தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. ஐயோ பயங்கரமான வடு, அப்படியே அப்படியே இருதயத்தில் அந்த வடுவா பதிஞ்சிருச்சு. நான் மறக்க மாட்டேன். செத்தா கூட அவன் வீட்டு வாசப்பட்டியை மிதிக்க மாட்டேன்ப்பா. நான் செத்தா கூட மிதிக்க மாட்டேன், அவன் மூஞ்சிலெல்லாம் முடிக்க மாட்டேன். நான் மறப்பேன் நினைச்சேன். 40 வருஷம் சவுல் மாதிரி ஆனா கூட நான் மறக்க மாட்டேன். ஹலோ, ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இனி இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க, கைய மேல உயர்த்தி, இனி இயேசு. சொல்லுங்க, மேனேஜர் கைவிட்டாலும் இனி இயேசு. உங்க ஓனர் உங்களை துரத்தினாலும், உங்க வீட்டுக்காரர் உங்களை ரொம்ப வருத்தப்படுத்தினாலும், உங்க வீட்டுக்காரி தகாத வார்த்தையினால பேசினாலும், ஆமென் சொல்லுங்க. எல்லாம் மனுஷங்க தானே, எல்லாம் மனுஷங்க தானே. அப்படிதான், அப்படிதான் வாழ்க்கை, அப்படிதான் வாழ்க்கை. நான் ஏன் இதை உங்களுக்கு இவ்வளவு அழுத்தம் திருத்தமா உங்களுக்கு சொல்றேன்னா, ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க கஷ்டப்பட்டு, நீங்க உழைச்சு, நீங்க வேர்வை சிந்தி, நீங்க சம்பாரிச்சு, நீங்க கொண்டு வந்து அந்த சாப்பாடை கண்ணீரோட சாப்பிடணும்னு உங்க தலையெழுத்தா? சொல்லுங்க. நீங்க வாடகை கொடுக்குறீங்க, நீங்க துணி கட்டுறீங்க, நீங்க சாப்பிட்றதுக்கு சமைக்கிறீங்க, அது உங்களுடையது. நீங்க ஏன் கண்ணீரோட சாப்பிட்றீங்கன்னு கேட்கிறேன். வேண்டாம், வேண்டாம். அப்படிதான் ஆண்டவர் சிலரை குறிச்சு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் உங்களை வழி நடத்துறாரு. இவன் யாருன்னு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. அவன் யாரு? இவன் இப்படிப்பட்ட ஆள் தான்ப்பா. அவன் உயர்வில் அவன் சந்தோஷப்படல, அவன் உயர்வில் அவன் கூட இல்லை. அவனுக்குள்ள விஷம் இருக்குது, அவனுக்குள்ள அசுத்தம் இருக்குது, அவன் மேல பொறாமப்படுறான். நீ நல்லா வாழ்றதுக்கு அவன் விரும்பல, அதனாலதான் அப்படி பண்றான். இப்போ அவன் அந்த மனுஷன் அப்படி பண்ணுனான்றதற்காக நீங்க எத்தனை நாள் சோகமா இருக்க போறீங்க? எத்தனை நாள் கவலையா இருக்க போறீங்க? நான் சொல்றேன், நீங்க அப்படி இருந்து கஷ்டப்பட்டு மனசு நொந்து நீங்க ஒண்ணும் இல்லாம போனீங்கன்னா அவனுக்கு சந்தோஷமா இருக்குமா, துக்கமா இருக்குமா? சொல்லுங்க. கேட்கல. என்ன சொல்லுவான் தெரியுமா? அவன் அப்பவும் அவன் என்ன பேசுவான் தெரியுமா? எனக்கு அப்பவே தெரியும், எனக்கு அப்பவே தெரியும் இவன் ஒன்றும் இல்லாமல் போவான்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கும் உங்களை குறை தான் பேசிட்டு இருப்பான். ஆனா அதே நேரத்தில் அவங்க முன்னாடி தூக்கி போட்டுட்டு, இல்லை எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கம் வேற, எனக்கு வச்சிருக்கிற திட்டம் வேற, பரவாயில்ல ஆண்டவர் படாதவடையா பாட நான் பட போறேன், நான் என் வாழ்க்கையில ஓடுவேன்னு நீங்க காலடி எடுத்து வச்சா அவங்க முன்னாடியே கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாருன்னா பெரிய சாட்சியா நிறுத்துவார். நீங்க வாழ்வீங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, உங்க உடல்ல பலம் குறையாது, நீங்க தைரியமா நிப்பீங்க. ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறத கர்த்தர் நிரூபிப்பார். அந்த மனுஷன் வெட்கப்பட்டு போவான். அந்த மனுஷன் அப்படி பொறாமை பட 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 உங்களை கர்த்தர் 10 அடி 100 அடி மேல உயர்த்துவாரே தவிர கர்த்தர் உங்களை தாழ்த்தவே மாட்டாரு. கர்த்தர் உங்களை தாழ்த்தவே மாட்டாரு. இந்த செய்தி ஆண்டவர் யாருக்காக சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளே, நேற்றைக்கு இரவு 12 மணிக்கு கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை அப்படிதான். பொல்லாத குணப்பா, தூக்கி போட்டுரு, தூக்கி போட்டுரு, தூக்கி போட்டுரு, வேண்டாம், மனசுக்குள்ளேயே வச்சிருக்காது. அதுவும் ரொம்ப தூக்கி போட வேண்டியது என்னன்னா, உங்களை காயப்படுத்தினதை நீங்க என்ன பண்ணணும்னா தூக்கி போட்டுருங்க. உன் மனசுக்குள்ள காயம்தான். ஒருவேளை இந்த சவுல் ராஜா மட்டும் அது எல்லாத்தையும் மறந்து ராஜ்யபாரத்துல பெரிய ராஜ்யபாரம் பண்ணியிருந்தா, அந்த ஆடி பாடின அதே வாய் இந்த சவுல் ராஜாவை பார்த்து என்ன பண்ணிருக்கோம்னா, சவுல் ராஜா கொன்றது 10,000 பாடி இருக்குமா? சத்தமா சொல்லுங்க. எலும்பில்லாத நாக்கு எதை வேணாலும் பேசும்.
உங்களை போற்றணும்னாலும் போற்றும், கேட்கல ஃபஸ்ட்டு போற்றும், அதுக்கப்புறம் தூற்றும். நீங்க நல்லா வாழ்ந்தீங்கன்னா திரும்ப அதே வாய் உங்களை போற்றும். இதுதான் மனுஷன். வெக்கமே பட மாட்டாங்க. காலில் விடுறதுக்கே வெக்கப்படலையாமா, அப்புறம் எதுக்கு வெக்கப்படுவோம்? வெக்கப்பட மாட்டாங்க. அதுலெல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு முன்னாடி தான் பேசிட்டு இருப்பாங்க மோசமானவங்க அப்படின்னு. கொஞ்சம் நீங்க சமுதாயத்தில் அப்படி வளர்ந்து அவரை மாதிரி யார் அப்படின்னு இதுதான். அதனால அவங்களுடைய காரியத்தை வச்சு உங்க வாழ்க்கை இல்லவே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ தூக்கி போட்டு என்னவாரு அப்படின்னா சந்தோஷமா. எத்தனை பேர் ஆமோதிக்கணும்? எத்தனை பேர் தூக்கி போட போறீங்க? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் இனி அதுக்கு கவலைப்பட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. நான் இனி அதுக்கு வருத்தப்பட மாட்டேன். ஓகே 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 ஓகே. இந்த சர்ச்சுக்குலேருந்து வெளியே போகும்போது எல்லாரும் அந்த மூட்டை கட்டி இங்கேயே விட்டுட்டு போயிருங்க. இனி உங்க வீட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது? நீங்க எடுத்துட்டு போகக்கூடாது. இனி அவங்கள பார்த்தா நல்லா பேசுங்க. இனி அந்த கணவனாருக்கு நல்லா சமைச்சு போடுங்க. ஆமே, சமைச்சு போடும்போது தின்ட்டு சாக அப்படின்னு போட்டுறாரு. இத்தனை பேசிட்டு உட்கார்ந்து முக்கிட்டு இருக்கிறிய அப்படின்னு பேசிடாதீங்க. நம்ம நிறைய பேர் அப்படிதான் பண்ணுவோம். இத்தனை பேசிட்டு உனக்கு கறியும் சோறும் ஆக்கி கொடுக்க வேண்டியதா இருக்குல்ல இதா அப்படின்னு கூடாது. மனசார நீ மனுஷன் தானையா. நீ கணவனாரா இருந்தாலும் நீ மனுஷன் தானையா. நீ மனைவியா இருந்தாலும் நீ மனுஷன் தானையா. எல்லாரும் சொல்லுங்க, நீ கணவனா இருந்தாலும் மனுஷன் தான், நீ மனைவியா இருந்தாலும் சொல்லுங்க. அதான் ஆண்டவர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம். சொல்லுங்க சத்தமா. நம்ம வந்த வேலை என்ன? நம்ம ஓடக்கூடிய ஓட்டம் என்ன? கர்த்தருக்குள் நான் என்னவா இருப்பேன்னா மகிழ்ச்சியா. ஆமென். உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் என் தேவனுக்குள். கேட்கல? என் சந்தோஷத்தை எடுத்து போடுறதுக்கு எஸ் யாரால முடியாது. நான் எப்படிதான் இருப்பேன்னா மகிழ்ச்சியா. கையை உயர்த்தி சொல்லு, உங்களுக்குள்ள நான் மகிழ்ச்சியா. என் சந்தோஷத்தை யாராலும் எடுத்து போட முடியாது. சொல்லுங்க எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, என் சந்தோஷத்தை கர்த்தர். இன்னைக்கு சிஸ்டர் உங்களுக்காக தான் பேசுறாரு, பிரதர் உங்களுக்காக தான், ஸ்பெசிபிக்கா இன்னைக்கு உங்களுக்காகவே கர்த்தர் பேசுறாரு. எத்தனை நாள் மனசுக்குள்ள அந்த காரியத்தை மூட்டை கட்டி வச்சிருப்ப மகளே, மகனே, எத்தனை நாள் மூட்டை கட்டி வச்சிருப்ப? எத்தனை நாள் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி வேதனைப்படுவ? எத்தனை நாள் அது ஆறாத காயமா உன்னுடைய இருதயத்தில் இருக்க போகுது? வேண்டாம். கர்த்தர் எந்த குறையும் வைக்கல. கர்த்தர் உங்களை நேசிச்சு தான் இருக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. உங்களுக்கு இதுவரைக்கும் கொடுத்தது கர்த்தர், இப்ப கொடுத்துட்டு இருக்கிறது கர்த்தர், இனிமேலும் கொடுக்க போகிறதும் கர்த்தர். அதனால நீங்க அந்த நபர்களுக்கு, நீங்க அந்த மனிதனுக்கு அஞ்ச வேண்டிய அவசியமே. நன்றாய் கரங்களை தட்டி, கரங்களை மேல தட்டி, நல்ல கரங்களை தட்டி, இனியும் உன்னை நடத்த போகிறவர், உங்களை நடத்த போகிறவர் இனி கர்த்தர். இனி கர்த்தர், கர்த்தர் தான் நடத்த போறாரு. கர்த்தர் தான் நடத்த போறாரு. வாழணும்னா, சைன் பண்ணணும்னா, ஜெயிக்கணும்னா, ஒரு தலைவன் ஆகணும்னா உங்களுக்கு இருக்க கூடாத ஒரு குணம் என்ன அப்படின்னு சொன்னா, எதுவுமே உங்களை பாதிக்கிற அளவுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது. 3 மணி நேரம் தான் உங்களுக்குள்ள அந்த வார்த்தை கிரியை செய்யணும். ரொம்ப போச்சு அப்படின்னா 3 நாள் வரைக்கும் தான் போகணும், அதுக்கு மேல போகக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, 3 மணி நேரம் ரொம்ப போய், அத சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி 3 நாளைக்கு வரைக்கும் கசப்பு இருக்கக்கூடாது. ஆனா வருத்தம் கூட 3 நாளைக்கு வரைக்கும் இருக்கலாம். சரி, வருத்தமா, மனசுக்கு கஷ்டமா 3 நாள், அதுக்கு மேல இருக்கிறதுக்கு என்ன பண்ணக்கூடாது? கேட்கல? அதை மூட்டை கட்டி தூரமா ஓரமா போச்சுட்டு என் வாழ்க்கை என்ன, கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாருன்னு நீங்க ஓடுங்க. நீங்க எப்படி இருப்பீங்கன்னா எதுவுமே உங்களை சேதப்படுத்தவே முடியாது. நிறைய சிஸ்டர்ஸ் கஷ்டப்படுவாங்க. யார் அப்படின்னா கணவனாருடைய வார்த்தையினால கஷ்டப்படுவாங்க. அப்படி நேசிப்பாங்க உயிருக்கு உயிரா. ஆனா அவங்க பண்ணின அந்த வார்த்தையை மறக்கவே முடியாது அவங்களால. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அந்த குடும்ப வாழ்க்கையில நரகமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் நரகமா வாழலாம்? இல்லப்பா, இல்ல சிஸ்டர், இல்ல சிஸ்டர், அப்படிதான் தூக்கி போட்டுருங்க. உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். நம்பர் 2, 2வது